இன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு விஷயத்த மட்டும் பார்க்க முடியுது. திவாகர் அவ்ளோ நேர்மையான ஒரு மனுஷனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன எங்கேயுமே பார்த்திருக்கவே முடியாது. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு, "அண்ணே நீ மாசுண்ணே. இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு உனக்கெல்லாம் கோபுரமே கட்டணுண்ணே. கப்ப தூக்கி கையில குடுக்கணுண்ணே. இன்னைக்கான ஹீரோவே நீ தானே" அப்படின்னு சொல்லி கேப்டன் கனியக்கா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புகழ்ந்து தள்ளியிருக்காங்க திவாகர் அவர்கள. ஒரு பக்கம் விஜய் பார்வதி, "ஐயய்யோ! அந்த பொண்ணா? அந்த பொண்ணெல்லாம் பயங்கர அடம்ப்ட்டு. அந்த பொண்ணெல்லாம் சொல் பேச்சே கேட்காது. இஷ்டத்துக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இருப்பாங்களாம். இஷ்டத்துக்கு அவங்களுடைய வேலை செய்வாங்களாம். நம்ம சொல்லக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டாங்களாம். அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு இருக்கணும்? இதுக்கு வீட்டை விட்டு வெளியவே இருக்கலாமே" அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து சம்பாரிச்சிருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள். இரு துருவங்களாக இருந்த விஜய் பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் இன்னைக்கு பிரிஞ்சுட்டாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் திவாகரை போட்டு பொலன்னு பொலந்தா கூட யாரும் வந்து கேட்கவே மாட்டாங்க. அதுவும் பாரு இல்லாமல் இவர் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஸோ இதனால் யாருக்கு அட்வான்டேஜ், யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ், எந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது அண்ட் டாஸ்கில் வந்து நடந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக விலாவரியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் சம்பவம், விஜய் பார்வதி வந்து திவாகர் கிட்ட காலையிலே வான் பண்ணுறாங்க. "அண்ணன் இது நார்மலாக நம்ம எடுத்துக்கூடாது. இந்த ஆட்டத்தை வச்சு தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறாங்க. குறிப்பாக நாமினேஷன் ப்ரீ பாஸ் யாருக்கு போகணும் அப்படின்றதையும் அதே மாதிரி 50% நாமினேஷன் பாஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இதை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம அடிக்கணும்னு கரெக்டாக பண்ணணும்னு நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, "வினோத்துக்கு அப்படின்னா மட்டும் நான் ஒத்து வர மாட்டேன். அவனெலாம் போட்டு பொழந்து எடுத்துடணும்" அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வன்மத்தை வந்து கக்கறாப்பில். அதுக்கு விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, "பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது திவாகர் மறுபடியும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வினோதத்துக்கு போகக்கூடாது, அப்ரூவல் பண்ணக்கூடாது. அதுவே சுபிக்ஷாவுக்கு பண்ணலாம், இல்லைன்னா ரம்யாவுக்கு பண்ணலாம், இல்லைனா ஆதிரைக்கு பண்ணலாம்" அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாப்புல. சம்பவம் நம்பர் 2. இந்த சம்பவத்தில் வந்து எஃப்ஜே அவர்களும் ஆதிரை அவர்களும் நல்ல சோபாவில் மெல்லாக்க படுத்துக்கிட்டு அழகாக மேகி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுத்த உடனே தண்ணி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பதற்காக பாரு அவர்களை கூப்பிட்றாங்க. பாரு அவர்கள் வர மறுக்கிறார்கள். ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும். எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வந்து புரியாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து உயர்தரமான உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்படி நம்ம சாப்பிடும் பொழுது பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து வாயெல்லாம் ஊறும், ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும், கிரேவிங்ஸ் வந்து அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து போய் சோபாவில் உட்காந்து சாப்பிட்றாங்க. யார் யார்? ஆதிரையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃப்ஜே அவர்களும். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவிலே சாப்பிட்ருந்தா தண்ணி அங்கேயே கிடச்சிருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி அங்கேயே வந்து கிடஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சோபாவில் போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வை கூப்பிட்றது ரொம்ப ஆக்வர்டு முறையில் வந்து கூப்பிட்றாங்க. இட்ஸ் மீன்ஸ் அழகாக மெல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படியே அசாது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது பாரு வர மறக்கிறாங்க. அதுக்கு கேப்டனை வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள் வரமாட்டேங்கிறாங்க, கேளுங்க" அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் கேட்ட உடனே, "இல்லை என்னால் வர முடியாது. எதுக்காக கூப்பிட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தண்ணி வேணும்" அப்படின்னு வந்து ஆதிரை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய பார்வதி இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, தண்ணி அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் திங்ஸ். ஸோ அதனால் நீங்களே எடுத்து குடிச்சிக்கோங்க, இந்த விஷயத்துக்கு நீங்கள் கூப்பிடாதீங்க, எனக்கு ஒன்றும் கிளாரிஃபை ஆகலை, நான் கிளாரிஃபை ஆன உடனே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து சொல்கிறாங்க எஃப்ஜே கிட்டையும் ஆதிரை கிட்டையும். அப்புறம் அந்த பிரச்சனை வந்து முடியுது. ஸோ இவங்க உடனே சாப்பிட்டு முடித்த உடனே எஃப்ஜே வந்து வராப்பில் வேகமாக வந்து, "பாரோ கம் ஹியர், வந்து க்ளீன் பண்ணு" அப்படின்னு வந்து சொல்கிறார். விஜய் பார்வதிக்கு அது பிடிக்கல. நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "என்னால் பண்ண முடியாது, இப்போ வர முடியாது, நான் ரெடி ஆகிட்டு வரேன், வியானாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரெடியான உடனே நாங்கள் வரோம்" அப்படின்றத தான் சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேவுக்கு பயங்கரமாக ஆயிப்பாயிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வியானா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்க ரெடியான உடனே நாங்கள் வரோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜேவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயி கத்த ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "எந்த வேலையுமே செய்யறதுக்கு நீங்க வரல அப்படின்னா, எதுக்காக நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்? நீங்க வீட்டுக்குள்ளேயே அதாவது உங்க வீட்டிலேயே வந்து இருந்திருக்கலாம்ல. சும்மா வந்து எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. வேலை செய்யறதா இருந்தாலும் நொட்ட சொல்லுவீங்க. எதுக்குங்க நீங்க உள்ள இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து பூம் அப் ஆகுது, பெருசாகுது. இடையில தான் கனி அக்கா வந்துடுறாங்க. அதான் எஃப்ஜேவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னாவே கனி அக்கா உள்ள வந்துருவாங்க. அன்பு கேங் 2.0 உடைய தலைவி. அவங்க உள்ளார வந்து, "நீங்க பேசுறதெல்லாம் தப்புங்க. நீங்க பண்றதெல்லாம் தப்புங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொல்றத நீங்க செய்தாங்கன்னு இருக்கீங்க." அப்படின்றதெல்லாம் கரெக்ட்டா வந்து சொல்றாங்க ஃப்ளோவுல. அவங்க என்ன சொன்னாங்க, "இருங்க வியானா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆகி முடிச்ச உடனே நாங்க வந்துடுறோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் சத்தமா கேட்டதுனால, "என்னால வர முடியாதுங்க." அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கனி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட்டா கேட்குறாங்க. ஆனா கனி அக்கா கரெக்ட்டான விஷயங்கள சில நேரங்கள்ல பேசுறாங்க. ஓகேங்களா? பல நேரங்கள்ல பேசுறாங்க. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "இங்க பாருங்க விஜய் பாரு, உங்களுக்கு என்னென்ன கரெக்ட்டா புடிக்கும்? நீங்க என்னென்ன வேலைகள் செய்வீங்க? என்னென்ன வேலைகள் செய்ய மாட்டீங்க? அப்படியே செய்யறதா இருந்தாக்கா, எந்த மாரிலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு குடுங்க. அதுக்கு ஏத்த மாரி நாங்க வேலை வாங்கிக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து வேலை செய்யுங்க. இல்லன்னா விடுங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில எஃப்ஜே வந்து கத்திக்கிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான், சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. "இதுக்கா நாங்க வந்துட்டுருக்கோம்." அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் சாப்பாடே அவங்களுக்கு வந்து குடுக்கக்கூடாது. சாப்பாடு குடுக்கக்கூடாது. நாங்க சொல்லாம நீங்க சாப்பாடு குடுக்கக்கூடாது. அடுப்ப பத்த வைக்கக்கூடாது. நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல எஃப்ஜே. உடனே கனி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க, உங்கள வந்து ஒரு ஆள் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்றது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே, அவனுக்கு வேற வேலை குடுக்கட்டா." அப்படின்னு சொல்லி இவங்க சாப்பாட்டு லெவலுக்கு வந்து போயிட்டான். போனது மட்டும் இல்லாம கையில வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர எடுத்துட்டாப்புல. யாரு? எஃப்ஜே. லைட்டர எடுத்த உடனே, "ஓ! ஓகே, ஓகே. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பயங்கரமா கன்டென்ட் போயிட்டுருக்கு. சென்டரா இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் தான எந்த கன்டென்ட்டும் இல்ல. நம்மளும் உள்ளார போவோம். உள்ளார போய் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து, "ஏய் லைட்டர்லாம் எடுக்கக்கூடாது வைங்க. அது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி. என்னுடைய இது. நீங்க தொடவே கூடாது." அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் சொன்ன உடனே பயங்கர ஹைப் ஆயிடுது எஃப்ஜேவுக்கு. "என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க என்னனாலும் பண்ணுவோம். என்னனாலும் எடுப்போம்." அப்படின்னு வந்து சொன்ன உடனே கெமிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடுது. "அப்படியெல்லாம் நீ பேசவே கூடாது. மரியாதையா ஒழுங்கா சாரி கேளு. நீ போய் முதல்ல வந்து வெய்." அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெமி வந்து கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா வந்து பேசுறான். பட் அவங்க சொன்ன மாதிரி அதாவது "சீ பே" அப்படின்லாம் வந்து சொல்ல கிடையாது. "போ, முடிஞ்சா சமையல்லாம் விடு. நான் வந்து கேட்பேன். நான் வந்து இப்படி தான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரி அவன் வந்து அடிச்சு புடிச்சுட்டு உள்ளார போறான். உள்ளார போனாக்கா பார்வதி. அவங்க கிளீன் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. கிளீன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்லிட்டு இருக்கான். ஆனா சபரிநாதன் வந்து அனுப்பிச்சு விட்டாப்புல. "கிளீன் பண்ணிட்டோம். உனக்கு தேவையில்லையா? உன்னுடைய பெட்டை மட்டும் விட்டுட்டு கிளீன் பண்ணிட்டோம்." அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க சண்டையும் போட்டுறாங்க, வேலையும் செஞ்சிடுறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கன்டென்ட்டும் கொடுத்துட்றாங்க விஜய் பார்வதி. உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தா ஒரு பயங்கரமான நக்கல் அடிக்கிறாங்க பாருங்க விஜய் பார்வதி. அது பயங்கர அசத்தலா வந்து இருக்கு. மனுஷனால அங்கே உட்கார முடியல. அவர் ஒரு பக்கம் வந்து அதுக்கு பீட் பாக்ஸ் மாதிரி சில வாய்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக பண்ணி அவர் அங்கே தாங்கவே முடியல. "என்னால் உட்கார முடியலடா சாமி, ஆள விடுங்கடா." அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் கெமி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஊதி 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 பெருசு பண்ணி, "நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் காலையிலேருந்து நின்றுட்டே வந்து இருந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சுத்தமாக எங்களை மதிக்கவே மாட்டீங்க." அப்படி இப்படி வந்து பேசி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே மறுபடியும் கனி அக்கா வந்து அங்கே வராங்க. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படி இப்படின்னு வந்து அங்கே ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. ஸோ அப்படி நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. அது வந்து பதம் வந்து கெட்டு போயிடுமா?" அப்படின்னு வந்து சொன்ன உடனே கெமிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. "அடா பாவி, நான் மூச்சு முட்டை முட்டை கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். தேவையில்லாத ஒரு ஒரு இதில் வந்து உள்ளர புகுந்து, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னம்மா பதம் கெட்டு போயிடும். நீ போய் சாப்பாடு செய்மா." அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்னா, "உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்." அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் பாத்ரூம்குள்ளே புகுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து எபிசோட்லேயே கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அழுந்ததுக்கப்புறம் சபரநாதன் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி உள்ளர வந்து கூட்டு போகிறாப்புல. அடுத்ததாக டாஸ்க் வந்து தொடங்குது. இந்த டாஸ்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டண்ட்டுகளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் அந்த குவாலிட்டி செக்கிங்கில் இருக்கக்கூடிய விஜய் பார்வதி மற்றும் நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு சில பல பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த பவர்ஸில் நீங்கள் டீல் பேசிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் என்னனாலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சாங்க. இப்போ பிரச்சனை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளியராக
ஓகே. இதுதான் நம்மளுடைய சான்ஸ். எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனரா இருக்கான். சபரிநாதன் ஓனரா இருக்கான். ஸோ அவங்களத வந்து நம்ம அப்ரூவல் வந்து பண்ணவே கூடாது. அவங்கள எப்படியாவது இதில வீழ்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து முடிவு பண்றாங்க. ஆனா திவாகர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அவரு பொம்பள சோக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சுபிக்ஷாவ நம்ம காப்பாத்தணும். இல்லன்னா ரம்யாவ நம்ம காப்பாத்தணும். இல்லன்னா ஆதிரைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் பெண்களா வந்து இருந்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஓனர்ஸ்லயும் இந்த 3 பெண்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஃபோக்கஸ்டா வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி என்ன யோசிக்கிறாங்க, சபரிநாதனை பழி வாங்கணும், எஃப்ஜேவை பழி வாங்கணும், இத்தனை நாட்களாக குத்துன குத்துக்கு நம்ம பதில் சொல்லியே தீரணும் அப்படின்றத இவங்க வந்து யோசித்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளர வந்தாங்க, கலாட்டா பண்ணாங்க, கை கால் அழுத்துங்க, சாப்பாடு கொடுங்க, முட்டை குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. சர்டைன் லிமிட்டில் அது என்ன பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னா, எஃப்ஜேவுக்கு வந்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விஜய் பார்வதி வந்து எஃப்ஜேவை வந்து அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போஸ் பண்ணி மீன்ஸ் இவங்க வந்து தொழிலாளிகளை வந்து பயங்கரமாக வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு சுதந்திரமே கிடையாது, ஒளிக ஒளிக அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, திவாகர் வந்து அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு 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 தொழிலதிபர், அவரை போய் நீ இப்படியெல்லாம் சொல்லலாமா, இப்படிலாம் சொல்லக்கூடாது பாரு, இப்படிலாம் சொல்லக்கூடாது பாரு அப்படின்னு பார்வதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னென்னா இத்தனை நாட்கள் வந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்ல, இத்தனை நாட்கள் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்காக நிற்கிறேன்ல, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் வந்து இது வந்து தப்பு பண்ணுறேன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோனா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி என்னை வந்து ஒருத்தன் கலாய்க்கிறான், அப்படியே வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறான், ஆனால் எனக்காக நீ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கல, அவன் என்னென்ன சொல்கிறானோ சாப்பாடு ஊட்டினா சாப்பிட்டுக்கிற, தலைமையில கையை வச்சு அழுத்துனா மசாஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க, இதெல்லாம் நியாயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக என் சாப்பாடை நீ எதுக்காக சாப்பிட்ட, என்னுடைய முட்டையை எதுக்காக சாப்பிட்ட அப்படின்னு கேட்டது வந்து அவங்க பசியினால் கேட்கல. அவங்க கேட்ட விஷயம் என்னென்னா, அவ்வளோ ஃப்ரீடம் நான் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன், என்னுடைய சாப்பாடை கூட நீ எடுத்து சாப்பிட்ற, அந்தளவுக்கு உரிமை நான் உனக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கேன், ஆனால் என்னை வந்து இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஸ்பாயில் பண்ணுற அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமாகவே வந்து இருந்தது. திவாகர் மேலே கோபம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலகாணியில் அடித்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணி பாவம் சோர்ந்து போயிட்டாங்க. என்னென்னா நல்லா கிளியராக கேளுங்க, இது வந்து செம்ம காமெடி கண்டென்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் இவங்க 2 பேரும் கூட நடந்தது. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரம்யாவை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யா கூட பெருசாக காம்ப்ளிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதிக்கு கிடையாது. ஆனால் நம்மளுடைய திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நம்ம சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன்னா சுபிக்ஷாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காவில், சுபிக்ஷா 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 அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பெண்களை மாற்றிட்டே இருப்பார் இந்த ஆள். அதுக்கு வந்து நான் சுபிக்ஷாவுக்கு நான் ஓப் பண்ணுறேன் அப்படின்ற வந்து சொன்னோடனே, இல்லைண்ணே இப்போ நமக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும், இந்த பொண்ணு நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லுது, ஸோ அதனால் நம்ம இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலானே அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அவர்களை சொல்கிறாங்க. இதுக்கு திவாகர் வந்து ஒத்துக்கவே கிடையாது. சரி ஓகே விட்டுரு, நேற்றுக்கு வந்து ரம்யா வந்து 2 ஓகேவா, அதே மாதிரி அவன் பேர் என்ன சுபிக்ஷாவுக்கு 1 வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ஈவனாக பண்ணிடலாம், ட்ராப் பண்ணிடலாம், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீ வந்து குவாலிட்டி செக்கரு, நானும் ஒரு குவாலிட்டி செக்கரு, நீ எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற, இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணவும் சொல்கிற, ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ வந்து ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணு, ஈவனாக ட்ராப் பண்ணிக்கலாம், அவளுக்கு 7 கொடுத்தாக்கா இவளுக்கு 7 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்வதி அதை சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி, ஆனால் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கொடுத்துடலானே, ஆனால் அந்த எஃப்ஜே பையனுக்கு கொடுக்காதனே, என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் மனசு கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதனால் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக வந்து மாறினது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி செக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ண பிரகாரம் எக்ஸிக்யூட் வந்து ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங்க்கு வந்து கொடுக்குறாங்க, அதில் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்குறாங்க, இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து எஃப்ஜே போகிறாரு, அவருக்கு 1-2 வந்து கொடுக்குறாங்களாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஆதிரை போகிறாங்க, அங்கே தான் பிரச்சனைகளே வந்து ஆரம்பிக்குது. பாருங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, இதெல்லாம் செலக்ட் பண்ணவே இல்லை, ஸ்மெல்லை வச்சு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரே ஜூஸு தான், ஒரே ஒன்றா தான் நாங்கள் போட்டோம், வேறு பாட்டில் வந்து ஊற்றிட்டு இருக்கோம், ஒன்றுத்தில் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றுத்தில் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை முன் வச்சு அங்கே ஒரு பெரிய சண்டையே வந்து நடக்குது. கலையரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிளை தூக்கி தட்டுறாப்பில், அதுக்கப்புறம் ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டிலை தூக்கி எறிகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஊற்றுனது கூட பரவாயில்ல, ஒரு பாட்டிலை தூக்கி வந்து சென்ட்ராகவே போடுறாங்க. அது மேபி
பார்வதி மேலேயோ இல்லை திவாகர் மேலேயோ பட்டிருந்தால் அது வேறு மாதிரி வந்து போயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க வந்து கேவலமாக விளையாடுறாங்க. அது ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்குது. கலையரசன் வந்து அந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு, ஆதிரை பண்ணது பெரிய தப்பு, அதே மாதிரி வினோத் பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, எஃப்ஜேவோட இது டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க, ஆதிரை இது டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வினோத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வினோத்தையும் பண்ணி விட்டாப்புல திவாகர். ஏன்னா வினோத்தை வந்து சுத்தமாக பிடிக்கல திவாகருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா அப்பப்போ கலாய்க்கிறாரு, வாடா போடான் அப்படின்ற ஒரு மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பாப்பில்ல. இன்றைக்கி எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருந்துருக்க முடியும். ஸோ அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு. ஏன்னா இது தப்பு அப்படின்னா அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாரு. ஆனால் வினோத்தை வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட். இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியோட கண்ட்ரோலர். ஸோ யோசிச்சு பாருங்கள். உடனே வந்து இவர் சபரிநாதனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் அவங்க பேர் விஜய பார்வதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பண்ணக்கூடாது, அவர் இங்கவே இல்லவே இல்லை, அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து பேசுகிறாப்புல. இப்போ விஜய் பார்வதிக்கு வினோத் அவர்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. திவாகர் அவர்களுக்கு சபரிநாதனை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி வந்து இருக்குது. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகுது. விஜய் பார்வதி வந்து இவர் அதுவும் குறிப்பாக வந்து சபரிநாதன்லாம் நான் வந்து இது பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வினோத் வேறு உள்ளர புகுந்து அடப்பாவீங்களா எங்களுது எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிட்டீங்கல்ல, அப்போ வேறு யாருதுமே இருக்கக்கூடாது, அவன் எடுத்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சபரிதை எடுத்து கொட்டிட்டாங்க. அப்புறம் சபரி வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது வேறு விஷயமாக வந்து மாறிச்சு. விஜய் பார்வதி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் வந்து பின்னாடியே போய் கன்சோல் பண்ணுறதுக்கு போகிறாப்புல. அப்போ தான் வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, நீ நல்லா சாப்பிட்டல, அப்போ நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி. ஆனால் எஃப்ஜேவும் சபரியும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திவாகர் அவர்களுக்கு வந்து நல்லா ஏற்றி விட்டு இந்த பொண்ணை போட்டு அடின்னு வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் விஜய் பார்வதியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அவன் பேர் என்ன திவாகர் இவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. மறுபடியும் திவாகர் அவர்களையே ப்ரொமோட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. ஒரு பிரச்சனையை பற்றி நம்மளால் பேச முடியாது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நடந்த எபிசோட் மட்டுமே அந்த மாதிரி வந்து இருந்தது. கச்சான்னு பேசிக்கிட்டே வந்து இருக்கானுங்க. இந்த எபிசோடை வந்து பிரித்து பேசணும் அப்படின்னா 4 எபிசோடாக போடலாம், அப்படி வந்து பேசலாம், அந்தளவுக்கு கண்டென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விஜய் பார்வதி போகிறாங்க, உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உள்ளர வந்தீங்க அப்படின்னா எம்ஜேவோட இது ஆதிரையோட இது டிஸ்குவாலிஃபை பண்ணிங்களே அது எல்லாமே உள்ளர வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சண்டை போடுறாங்க. இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் வேணால் கிளம்பி போயிடுறேன், அவங்களது வந்து டிஸ்குவாலிஃபை ஆனது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பட் எங்கே தெரியுமா யார் தெரியுமா மாட்டிக்கினாங்க, திவாகர் மாட்டிக்கினாப்புல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டாரு. ரம்யாவுக்கு வந்து குறைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆதிரைக்கு அதுவே செம காண்டு. ஏங்க எந்த செக் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி டிஸ்அப்ரூவல் வந்து கொடுத்தீங்க, இவளுக்கெல்லாம் எப்படிங்க அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. இந்த பக்கம் எஃப்ஜே ஒரு பக்கம், சுபிக்ஷா ஒரு பக்கம் பிடிச்சி வேலுன்னு வெளுக்கிறாங்க. அப்படியே அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி ஒரு நிலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு காயின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க லைவில். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் டீல் பேசுகிறது உண்மை தான், அவங்க தப்பு அப்படின்னு சொன்னால் திவாகர் அவர்களும் தப்பு தான். ஏன்னா அந்த மனுஷனும் சுபிக்ஷாவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் சுபிக்ஷாவுக்கு தான் அதிகப்படியான மார்க் போட்டிருக்காங்க. அதுக்காக ரம்யா அவர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.